11ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. பாதி பேர் எடுக்காதெல்லாம் இருக்காதீங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுத்திருக்கிறார்? அதே 11ஆம் அதிகாரம் இந்த வசனத்தையாவது சேர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கியிருப்பார். அல்லேலூயா. அறிவையும் அருளுகிற ஆவி. பிரைஸ் தி லார்ட். நமக்கு தேவனை அறியக்கூடிய அறிவை நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம என்னன்னா, அந்த தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. உபாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 5:26ஆம் வசனம். இருமா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நானே எடுக்கல. 5:26. ஒரு நிமிஷம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நாங்கள் கேட்டது போல அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு 42ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே எப்படி இருக்கான்? வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே ஆமா தாகமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன். கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் அவர் சிருஷ்டிகர்த்தர். நான் ஜீவன் உள்ளவர் என்பதை அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினதுனால சாட்சி பகருகிறார் என்று நான் என்ன பண்ணேன், எப்படி எல்லாம் அந்த வானத்தை படைச்சாரு, எப்படி பூமியை படைச்சாரு, எப்படி இந்த சமுத்திரத்தை படைச்சாரு, அவைகள் மனிதனுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லி கடந்த வாரம் நான் உங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் சிருஷ்டிகர்த்தர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த நாள்ல கூட ஜீவனுள்ள தேவனை குறித்து அவரை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்து அடுத்தது நம் சொல்ற வசனங்களை ஒருவர் அல்லது 2 பேர் ஒருவர் அப்படியே வாசிக்கலாம் ஒவ்வொருத்தரா. 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையிலும், நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். சொல்லுங்க, ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல காரியங்களை குறித்து இங்க நாம் பார்க்கிறோம். அதை பாடினா நம்ம இல்லையா? 2வது பாட்டு பாடின என்ன பண்ணோம்?
ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலே, சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலே. அந்த பாட்டு முழுவதும் இந்த 4 வசனங்களை வச்சுதான் பாடி இருக்கு. ஹல்லேலூயா. அதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். என்னன்னா 22ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், 2வது காரியம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும், 24ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்தமா? ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவருக்கு ஒரு நகரம் இருக்கு. அவருக்கு ஒரு நகரம் இருக்கு. பிசாசுக்கு நரகம் இருக்கு. பிசாசுக்கு நரகம் இருக்கு. அவருக்கு ஒரு நகரம் இருக்கு. அது நகரம் என்னன்னா, ஜீவனுள்ள தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பரம எருசலேமாகிய நகரம். சொல்லுங்க பார்க்கலாம். பரம எருசலேமாகிய நகரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க அருமையானவர்களே. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஜீவனுள்ள தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ஒரு இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரா? எந்த இடத்துக்கு? அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். பிரைஸ் தி லார்ட். பரம எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த நகரத்துக்கு நம்மை கொண்டு போய் என்ன பண்றாருங்க? சேர்த்து இருக்கிறாரா? சேர்த்து விட்டார் என்று பவுல் சொல்றாரு. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் அது என்னன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டாரு. ஆனா அதை இழக்காம பாத்துக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த பரலோக ராஜ்யமாகிய அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு தேவன் நம்மை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அது நமக்கு முத்திரை போட்டு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக கொடுத்துட்டாருன்னு சொல்றதுக்கு நம்ம எப்படியோ வாழ்றதல்ல, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திர. வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். அல்லேலூயா. அந்த உலகத்துல இருக்கு. அது சின்ன பின்னமா இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல இந்த சீயோனும் எருசலேமும் இருக்கு. அதுக்கு இன்றைக்கு போய் வந்து கொண்டு இருக்கிறாங்க. புனித பயணம்னு சொல்லிட்டு போகட்டும். ஆனா நமக்கு ஒரு புனித பயணம் இருக்கிறது. போயிட்டு வர பயணம்ல நிரந்தரமா அதே இடத்துல தேவன் இருக்கிற தேவனுடைய ஸ்தலமாகிய தேவனுடைய வீடாகிய அந்த எருசலேமிலே நம்ம என்ன பண்ண போறோம்னா நித்திய காலமாய் வாழ போகிறோம். இந்த செய்தியை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்டர் வாக்குத்தத்தம் தரல. இதுதான் வாக்குத்தத்தம். உங்களுக்கு இதுதான் வாக்குத்தத்தம். இதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும். நீங்க பரலோக எல்லா வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த பரம எருசலேம் நகரம் ஸ்தோத்திரம், அங்கதான் தேவனுடைய வீடு. என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் தேவனுடைய நகரம். சொல்லுங்க பார்க்கலாம். அது அங்கதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் வைக்க போகிறார். மரணமே இல்லாத நித்திய வாழ்வை அங்கதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைங்க அங்க போய் தான் சேர போறாங்க. எங்க தான் போக போறோம்?
அங்கதான். சொல்லுங்க பார்க்கலாம், அங்கதான். எங்க? உண்மையாகவே இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமென். நரகத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணா அது பயமா இருக்கும் நமக்கு. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பரம எருசலேமை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த எருசலேமுக்கு போனா, இப்ப நம்ம எருசலேம் இப்போ அந்த எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நம்மையும் எங்கதான் கொண்டு போக போறாரு? அங்கதான் கொண்டு போக போறாரு. அங்கதான் கொண்டு போக போறாரு. அப்போ அங்க என்ன இருக்குது? அங்க நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதுதான் தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். அந்த பரம எருசலேமுக்கு நாம் போக போறோம். தேவனுடைய நகரமாகிய, பரிசுத்த நகரமாகிய அந்த பரம எருசலேம், தேவனுடைய நகரத்துக்கு நாம போக போறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு 5 காரியத்தை இந்த பரம எருசலேமுடைய காரியத்தை குறித்து நான் ஒரு 5 காரியத்தை அழகா சொல்லி நான் முடிக்க போறேன். சிதற விடக்கூடாது. என்ன வீணான வார்த்தை பேச வைக்க கூடாது. அழகா கேட்கணும். புரியுதா? நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணி 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 போடாமலே விட்டு இருக்கிறோம். ஆனா இதை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த பரம எருசலேம் எப்பேற்பட்ட நகரம்? மேலான நகரம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பரம எருசலேம் எப்பேற்பட்ட நகரம்? தாய், நம்முடைய தாய். சொல்லுங்க, நம்முடைய தாய். பேய் இல்ல, தாய். மூணாவது, இந்த பரம எருசலேமிலே என்ன நடக்க போகுது? என்னன்னா, அந்த பரம எருசலேமிலே அவரோடு கூடவே, அவர் நம்மோடவே இருக்க போகிறாரு. நாலாவது பாத்தீங்கன்னா, அந்த பரம எருசலேமிலே அழுகை இல்லை. சொல்லுங்க, அழுகை இல்லை. அந்த பரம எருசலேம் அழகான நகரம். நம்ம வீடு இப்படி அசிங்கமா இருக்கு, அலங்கோலமா இருக்கு, ஒழுகிக்கிட்டு இருக்கு, நல்லா இல்லையே. அல்லேலூயா. ஆமா, தங்க வீடு இங்கு இல்லாமல் போனாலும் பரலோகத்தில் தங்கத்தால வீடு ஒன்று கண்டிடுவே. ஆமென். முதலாவது தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் மேலான நகரம். நம்முடைய ஆண்டவர் அந்த பரம எருசலேம் எப்பேற்பட்ட நகரமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க நாம் பார்க்கலாம். மேலான எருசலேமே, சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். சொல்லுங்க பார்க்கலாம். மேலான எருசலேமே, மேலான எருசலேம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் போக போகிற தேவனுடைய நகரமாகிய அந்த பரம எருசலேம் எப்பேற்பட்ட இடமா? மேலான இடம். பயத்திருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேலான இடம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தை படைச்சவர் எல்லாத்தோட மேலான இடத்துல இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கும் அதே மேலான இடத்தை தரப்போகிறார். ஆமென். மேலான எருசலேம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படிங்க. பெரிதும் உயரமுமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையையும் அடைந்த
எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரம எருசலேம் எங்க இருக்கா? உயரமும் பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா தாழ்ந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற அந்த எருசலேமே பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல் தான் இருக்கான். மலை மேல் உள்ள பட்டணம். இந்த எருசலேம் எது? குன்றுகளுக்கு மேல இருக்கிற, மலைகளுக்கு மேல இருக்கிற ஒரு பட்டணம். அதனால்தான் அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த குற்றுயிராய் விடப்பட்டவன் என்ன பண்றான்? எருசலேம் விட்டு எங்க வரான்? எரிகோவுக்கு வரான். எரிகோவுக்கு தாழ்ந்த இடத்துல வந்தானே அவனை குத்தி என்ன பண்ணிட்டாங்க? குற்றுயிராய் போட்டாங்க. அப்படி நாம இருக்க கூடாது. அந்த எருசலேமை நோக்கி மேல போய்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மேலான இடத்துக்கு என்ன பண்ணணும் நாம? ஆமா, மேலான இடத்துக்கு போனோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 11:16. அது அல்ல, அதிலும் மேன்மையான, நல்ல கவனிங்க, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினார். அது எந்த நகரமா? மேன்மையான பரமதேசம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல வாழ்ந்த விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேன்மையான பரமதேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மேலான இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் அந்த உலகத்துல என்னதான் வாழ்ந்தாலும் என்னதான் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாமே சாதாரண ஒன்றா இருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்ய மேன்மையான இடம், எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு உன்னதமான இடம், உன்னத தேவன், ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் வைக்கிறார். அதை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது, ஒரு காரியத்துக்காக விட்டுறக்கூடாது. தேவன் தந்துட்டாரு, இங்க இறங்கி வந்துடக்கூடாது. சொல்லி இறங்கி வந்துடக்கூடாது. குத்தின் குத்திடக்கூடாது. அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நீங்க ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக ஒரு பாடுபடும் போது, நீங்க மேல ஏறி போயிட்டு போகும்போது அது பிசாசு தடுத்தால நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பின்னிட்டு திரும்பி அக்கம் பக்கம் பார்த்து நீ போகணும்னு சொன்னீங்கன்னா பிசாசு உங்களை ஈஸியா கொண்டு போயிடுவான் நரகத்திற்கு, குற்றுயிராக்கிடுவான். என்ன வந்தாலும் சரி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், கூட யாரும் வாசிக்க கூடாது. என் கூட வாசிக்காதீங்க. நான் வாசிக்கும் போது நீங்க நான் சொல்லும் போது வாசித்தா போதும். 3ஆம் அதிகாரம் எடுத்து பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். சொல்லுங்க, பூமிக்குரியதல்ல. இந்த பூமிக்குரியதெல்லாம் தேவ பிள்ளைகளே நல்ல அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும். உண்ணவும் ஒடுக்கம் உறைவிட கொடுத்திருந்தாலும், உடல் நல்ல போட்டாலும், என்ன தங்க வீட்டில வாழ்ந்தாலும், எட்டெடுக்க மாடியில வாழ்ந்தாலும் எல்லாம் சாதாரண ஒரு காரியம்தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ மேலானதை தேடு, மேலானத நாடு. பூமிக்குரியது எல்லாம் என்னதான்? கீழானது. பூமிக்குரியது என்னது? கீழானது. நீ கீழானத நாடி இன்னும் கீழுக்கு போயிடாத. நீ மேலானத நாடி அந்த பரலோக ராஜ்யமாகிய மேலான இடத்திற்கு போகணும், தவிர கீழா போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. மேலானதை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? ஏங்க,
ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் இருக்கிற இடத்துல அவருடைய நகரத்துக்கு நம்ம பிரஜையா மாத்திட்டார். எப்படி? என் பிரஜை நீதான், என்னுடைய நகரத்துக்கு ஆளை செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? செலக்ஷன் பண்றாரு. என்ன செலக்ஷன் பண்றாரு? நீ 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 யாரெல்லாம் ஞானசனத்தையோ, யாரெல்லாம் விசுவாசித்து மனம் திரும்பி ஞானசனத்தையோ, ஆண்டவருக்கு பரிசுத்தமா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றியோ, நீதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரஜை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த மேலான இடத்திற்கு போகணும்னு சொன்னா அந்த கீழான பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதை நாடுங்க. அப்ப பணம் வேணாமா, பொருள் வேணாமா, வீடு வேணாமா, வாசல் வேணாமா, பைக் வேணாமா, கார் வேணாமா, மற்ற காரியம் வேணாமா, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாடு, அதெல்லாம் இருக்கட்டும், அனுபவிச்சுக்கொள். ஆனால் நம்முடைய நாட்டம் எதுவாதான் இருக்குன்னா மேலானதான் போய் இருக்கணும், கீழானது இருக்க கூடாது. கீழா பார்த்து கொண்டு இருந்தா யார் கீழே பார்க்க வைக்கிறான்? யாரு? எப்படி சொல்றீங்க? 18 வருஷமா எப்படிதான் இருந்தா? அந்த கூண்ல கை வச்சவன என்ன ஆயிடுச்சு? நிமிர்த்துட்டா, மேல பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப பிசாசு கீழே தான் பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பான். நீ கீழாந்த பார்த்துட்டு மண்ணுக்குரியதை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அது உன்னை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அதை தொடரும்படி செய்துவிடும். உனக்கு அது கிடைக்காது. கடைசியில பாத்தீங்கன்னா மண்ணுக்குரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். ஆனா நீ மேல போக போக போக, அங்க படிச்ச எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அவங்க எல்லாம் வந்து பரம தேசத்தை விரும்பினாங்களாம். அவங்க எல்லாம் பரம தேசத்தை விரும்பினவங்க மேலான பரம தேசத்தை விரும்பினாங்க. அவங்க எல்லாம் என்னன்னா சாதாரண ஒரு முடிவெட்ட கூட காசு இல்லாத ஆட்களா? அப்பயே பயங்கரமான பணக்காரன் யாரு? ஆபிரகாம். அவருடைய சொத்து பூமி தாங்க கூடாததா இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த சொத்து பூமி தாங்க கூடாதா இருந்தது. ஆனா அவன் என்ன நோக்கமா போனான்னா அதே நோக்கி, மேலானதை நோக்கி. சொல்லு, மேலானதை. கீழாந்த பார்க்காதீங்க பாஸ்டர். மேலானதை பார்த்துக்கிட்டே இருந்தோம், எனக்கு கீழானது வராது பாஸ்டர். எல்லாம் தானே வரும் உனக்கு. நோக்கம் தான் தப்பா போயிடக்கூடாது. நீங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் வரும். கடைசியில அவர் வரும்போது அங்க போயிடணும். அப்படி இந்த உலகத்துல இல்லையோ இருக்கோ இல்லையோ அதை தான் முன் வச்சு அதுக்கு தான் போகணும். இருக்கோ இல்லையோ, சாப்பாடு சோறு எல்லாம் பரவாயில்ல, ஆனா அங்கதான் போயிடணும். சொல்லு, அங்க மேலான இடத்துக்கு போயிடணும். இதுவரையிலும் அவருடைய பிள்ளைகளை தேவன் கைவிட்டது கிடையாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், என்னன்னா அதே வெளிப்படுத்தல், ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவனுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. பரம எருசலேமில என்ன நடக்கும்னா, நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். அது என்னன்னா தேவனோடு நம்ம இருக்க போகிறோம். எப்படியா? மத்தேயு 28:20 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த தேவன்
இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துல வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரத்துக்கு போயிட்டார். அவர் என்ன பண்ணார்னா கிறிஸ்துவின் ஆவியானவராய் தேற்றரவாளனாய் நமக்குள்ளே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நமக்கு கிருபைகளை வரங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா நம் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து வரும்போது நம் பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நடக்குதுன்னா அந்த எருசலேமாகிய அந்த பரிசுத்த நகரத்துக்கு நாம் தேவனிடத்தில் போயிடுவோம். எப்படி போயிடுவோம்? கவனிங்க, எல்லா சாவிலையும் நான் அதை சொல்லுவேன். இந்த உலகத்துல வாழும் போது அவர் நம்மிடத்தில் வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சபையில வாசம் பண்ணுகிறார். 2 பேர் 3 பேர் ஜெபிக்கும் போது வாசம் பண்ணுகிறார், துதிக்கும் போது வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட நம்முடைய பாதுகாப்பாய் நம்மோடு கூட வருகிறார். இதெல்லாம் இந்த உலகத்துல நமக்காக அவர் நம் கூட இருந்து செய்யக்கூடிய அநேக காரியம் இருக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யம் அந்த பரிசுத்த நகரமாகிய அந்த நகரத்துல தேவன் என்ன செய்ய போறார்னா அவர் நம்மளை விட்டு என்னால விலகாம நம்மோடவே இருக்க போகிறார். எப்படியா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்துல ஆமா ஸ்தோத்திரம். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனமா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் கூட இருந்து அவர்கள் தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே நம்மோடு அவர் வாசம் பண்றார். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்மோடு கூட வாசம் பண்றாரு. நம் தேவனுடைய நகரத்துக்கு நாம் போகும்போது அவர் நம்மோடு தேவனோடு இருக்க போகிறோம். பரலோக ராஜ்யம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? நம்ம எப்பயுமே நாம தேவனோடு இருக்கும்படி போயிடுவோம். இந்த இடத்துல மரிச்ச உடனே அவன் போயிட்டாங்க. அவன் போயிட்டாங்க. எங்க போயிட்டான்? கிறிஸ்தவம் சேர்த்து நல்ல உண்மையான கிறிஸ்தவம் போயிட்டானா எங்க போயிட்டான்? தேவனிடத்தில் போயிட்டான். அப்ப அங்க போயிட்டு என்ன பண்றானா அவரோடு கூட வாசம் பண்ணும்படி என்ன பண்றான்? போகிறான். 1 தெசலோனிக்கர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஸ்தோத்திரம். பின்னும் உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். போதும். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சொல்லுங்க. அவர் நம் தேவனாய் இருந்து நாம் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். இந்த உலகத்துல இந்த வசனம் எதற்காக சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் பவுல் இந்த வசனங்களை ஏன் சொல்றாருன்னா ஒரு ஆள் மரிக்கும் போது ஸ்தோத்திரம் அந்த மரணத்துல அவன் மரிச்ச உடனே அவன் எங்க போறானா அல்லது மரிச்சு கர்த்தருக்குள்ள மரிக்கும் போது அல்லது இயேசு வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் இவ்விதமா எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு எப்போது இருப்பான். சொல்லுங்க. இங்க இருக்கிறவன் எத்தனை வருஷம் இருப்பான்? இங்க எத்தனை வருஷம் இருப்பான்? 70 அல்லது பலத்தின் மிகுதினால் 80. ஆனா அங்க எப்போதும் ஒரு நோடு தேவன் இந்த உலகத்துல இருந்தாலுமே எவ்வளோ பயங்கரமான காரியம் நடக்குது இல்லையா? அல்லேலூயா. எபேசியர் அடுத்த குறிப்பு சொல்லி நம்ம அடுத்த குறிப்பு போயிடலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து படிக்கலாம். எபேசியர் எல்லாம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுங்க. ஆகையால் நீங்கள் இனியும் அந்நியரும் பிரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. சொல்லுங்க. நாம எல்லாம் யாரா இருக்கிறோமா? தேவனுடைய வீட்டார். ஆமென். அதனால்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு என்ன பண்றாருன்னா போயிட்டு
அவர் என்ன பண்றாராம், திரும்ப வரப்போறாராம். நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திட்டு அவர் திரும்ப வந்து தாம் இருக்கிற இடத்திலே நம்மை சேர்த்து கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யாருக்கெல்லாம் அங்க போகணும்னு ஆசை, அவரோடு இருக்கணும்னு ஆசையா இருக்குது? நித்தியத்தை நம்ம எங்க கழிக்க போறோம்? இங்க கழிக்க போறோமா, வேற இடத்துல பிசாசோடு கழிக்க போறோமா? அங்கன்றவங்க அங்க கையை தூக்கி காட்டுங்க. ரெண்டாம் கட்டா இருக்கிறவன் இப்படி தீட்டுங்க. ரெண்டாம் கட்டா விசுவாசி இப்படி தீட்டுங்க, நீட்டுங்க. ஓகே சரி, முதல் கட்டு. ரெண்டாவது இங்க போறவன் இப்படி நீட்டுங்க. நான் நீட்டிட்டேன் வேணா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, நாம எருசலேம் நகர்ல நாம என்ன பண்ண போறோம்னா தேவனோடு இருக்க போறோம். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு பிரியமானவங்க வராங்கன்னு சொன்னா நம்மோடு கூட எப்பவுமே இருக்க போறாங்கன்னு சொன்னா எவ்வளோ அருமையா இருக்குல்ல. ஆமென். ஆனா என்ன தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அது சலிச்சிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? ஏன் இப்ப நம்ம வந்து அவரோடு கூட இருக்க போறோம். அந்த இடம் எப்பேற்பட்டதுன்னு அப்படி சொல்றேன். ஆமென். மூணாவது காரியத்தை பாருங்க, ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:26 எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 4:26 என்ன சொல்லுகிறது? மேலான எருசலேமே, சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். சொல்லுங்க பார்க்கலாம். அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும் தாயானவள். எருசலேம், எருசலேம் நமக்கு எல்லாருக்கும் தாய். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தாய் யாரு? நம்ம எல்லாருக்கும் தாயானவள் அவளே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். தாய் தகப்பனை இழந்த ஆள் ஒரு சிலர் இருக்கிறோம். உங்களுக்கு அநேகருக்கு தாய் தகப்பன், இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தாய் தகப்பன் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு தாய் அங்க இருக்கிறது. அது என்னன்னா, அந்த எருசலேம் நகருக்கு பேர் என்னன்னா தாய். சொல்லுங்க, அம்மா, மம்மி, மம்மி. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா. அல்லேலூயா. அந்த இடம் என்னது பாருங்க. ஏன் அங்க தாய், அங்க தாயின்னு சொல்றாங்க பாருங்க. ஏசாயா புத்தகத்தை 66ஆம் அதிகாரம் 66 13ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அந்த எருசலேமுக்கு நம்ம எங்க ஏன் கொண்டு போனாரா? அது நமக்கு தாய். ஒரு தாய் தேற்றுவது போல எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உலகத்துல யாரு என்ன தேற்றினாலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுகிறது மிக 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 மேலானது. அல்லேலூயா. எருசலேம் தாயா இருந்த அந்த எருசலேமுடைய தாய் ஏன் சொல்றாருன்னா, அந்த எருசலேமுடைய அந்த காரியம் என்னன்னா தேற்றப்படக்கூடிய இடம். இந்த உலகத்துல வாழும்போது ஸ்தோத்திரம் என்னன்னா, மனுஷன் சாவும் போது மனுஷனுடைய முகம் எப்படி மாறுதுன்னா பிரகாசமா மாறுது. எப்படி மாறுதா? ஏன் பிரகாசமா மாறுது தெரியுங்களா? அவனுக்கு என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா வேதனைகளிலிருந்து என் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையினால்தான் எனக்கு என்னன்னா என் முகத்துல மகிழ்ச்சி. அவன் ஸ்தோத்திர அவன் மறிச்ச பிறகு அவன் முகம் எப்படி மாறிடுதுன்னா, அப்படியே என்னவா மாறுதுன்னா முகம் மலர்ச்சியா மாறுது. பாருங்க, செத்து போய் எப்படிங்கிறாங்க பாருங்க, அவருடைய முகம் பாருங்க எவ்வளவு அழகா பிரசன்ஸா மாறிடுச்சு. அவ்வளவு அழகா மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில ரொம்ப கஷ்டம் வேதனை பட்டு கொண்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அவங்க மறிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேற்றப்படு கூட ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சற்று நெடுங்க. லூக்கா 16:25
அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். ஆண்டவருடைய பிள்ளை மரித்தால் அவன் தேற்றப்பட கடந்து செல்லுவான். ஒரு தாயை போல தேற்றக்கூடிய நம்ம தேவனுடைய அந்த அன்பை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. தேவனுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்காதனால, எல்லாம் கவனிங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. அல்லேலூயா. தயவு செய்து கவனிங்க. என்னன்னா, ஏன் இந்த இடத்துல அந்த தாயை போல அப்படி சொல்றாருன்னா, தாய் தான் எல்லாத்தோட என்னது. ஒரு சில பேய்கள்லாம் இருக்கு, அந்த பேயெல்லாம் விட்டுடலாம். இந்த பேய்ங்க என்ன பண்ணுன்னு சொன்னா, பிள்ளைகளே மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடும். யாரு மாதிரி? அந்த தீக்குருவி என்ன பண்ணுன்னா, முட்டை போட்டுட்டு அதை என்ன பண்ணுமா, அதையே உடைக்குமா. அதை விட்டுருங்க. ஆனா உண்மையாகவே அன்பு கூறுகிற ஒரு தாயானவள் என்ன பண்ணுவாள்னா, பிள்ளைகளை அப்படியே அரவணைப்பாள். அது போலதான் அங்க அந்த பரம எருசலேமுக்கு ஒரு பேர் என்னன்னா, அங்க இடத்துல தாயை போல தேற்றப்படுகிற ஒரு இடம்ன்றதுனால தான் அது நம்ம எல்லாருக்கும் தாயானவள். இங்க பாத்தீங்கன்னா, அந்த லாசரு என்பவன் மிகுந்த கஷ்டப்பட்டான், தீமைகளை அனுபவிச்சா, ஒரு நன்மையும் இல்ல, வாழ்க்கையில எந்த நன்மை அனுபவிக்கல. ஆனா அந்த தேற்றப்படக்கூட ஆபிரகாம் மடியாக தேற்றப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு போய் அவன் தேற்றினான். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, சொல்லுங்க, தாய் போல தேற்றுகிற ஆண்டவர். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 22ஆம் வசனம் வரல, நீங்க வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அந்த இடம் எப்பேற்பட்ட இடம்னா, ஸ்தோத்திரம், அவன் இன்னொருத்த இருந்தான். யாருன்னா ஐஸ்வர்யவான். அவன் என்ன பண்ணானா, அந்த உலகத்துல அவன் ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தான். அவன் யாரா இருந்தான்? ஆபிரகாமின் பிள்ளை தான், ஆண்டவருடைய பிள்ளை தான். அவனை தேவன் என்ன பண்ணலாம், ஒரு நாளும் தேடல. தேவனை குறித்த ஒரு அறிவு இல்ல அவனுக்கு. அவனுக்கு தேவை பணம், அவனுக்கு தேவை உடை, அவனுக்கு தேவை பிரியாணி, அவனுக்கு தேவை மட்டன், அவனுக்கு தேவை சிக்கன், அவனுக்கு தேவை மீன், அவனுக்கு தேவை கோட்டு, அவனுக்கு தேவை சட்டை, அவனுக்கு தேவை பைக்கு. இதுதான் அவனுடைய யோசனையா இருந்தது. அதன் வழியா தான் போனான். அதை பெற்றுக் கொள்றதுக்கான சம்பாதிக்கக்கூடிய காரியத்துக்கு தான் அவன் போனான், தவிர பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் நம் பரலோக ராஜ்யத்தை விட்டுற கூடாது. நம்முடைய நோக்கம் அதுதான். சொல்லுங்க, தேற்றப்படக்கூடிய ஒரு இடம். அவன் சொல்றான், வேதனைப்படுகிறேனே. அவன் சொல்றான் ஐஸ்வர்யம், அவன் சொல்றான் வேதனைப்படுகிறேனே. இந்த வேதனை நமக்கு வேண்டாம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரலம எருசலேமுக்கு நான் சென்று அந்த பரம எருசலேமிலே நாம் தேற்றப்பட நம்ம ஆண்டவருக்கு ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக செலுத்துவோம். அல்லேலூயா. எது இருக்கோ இல்லையோ, என்ன தீமை, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், அந்த லாசருவை போல இயேசுவே எனக்கு தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே எனக்கு தேவன். அவர் தான் நான் பிடிச்சுப்பேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கென்று ஒரு நகரம் உண்டு. அந்த நகரத்துக்கு நான் செல்ல போகிறேன். என் தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கு நான் போக போகிறேன். எனக்கு என்று என் தேவன், ஜீவனுள்ள தேவன் நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில் கொஞ்ச காலம் நமக்கு பாடு, கொஞ்ச காலம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, கொஞ்ச காலங்க. அதனால இந்த உலகத்துல நீ வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்ததுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் நான் சொல்லல. எல்லா பிரச்சனையிலும் விடுதலை ஆக்குறார். ஆனால்
சோத்திர ஆண்டவருக்காய் வருகிற பாடுகள் உண்டு. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. ஒன்னும் செய்ய மாட்டேன். என்ன அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க இந்த வசனத்தை சொல்லி அடுத்த குறிப்பு சொல்லி போலாம், நம்ம கடந்து போலாம். எடுத்துக்கொள்ளுங்க. தெசலோனிக்கேயர் இதுலயே இந்த குறிப்பிலே தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18. நீங்க 18 படிங்க பார்க்கலாம். 18 படிக்கிறேன். பின்பு 17 பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. என்னென்ன சொல்லி இது சாவுல பிரசங்கம் பண்ற வாசனம். இது சாவுல ஒரு மனுஷன் செத்துட்டானா அவனுக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க பவுல் அந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு. என்னன்னா, அப்பா அவன் மரிக்கல, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் மரிச்சு எங்க போறான்னு சொன்னா தேவனிடத்துல போறான். என்ன பண்றான்? தேவனிடத்துல போறதுனால நீ என்ன நினைச்சுக்கன்னா, என்ன பண்ணு, அவன் தேற்றப்படுகிற இடத்துக்கு போயிட்டான். ஆனா நீ உன்னை என்ன பண்ணிக்கொள்ள, தேற்று சொல்லு அவங்க கிட்ட. என்னது நமக்கு பாருங்க, ரொம்ப வயசான காலத்துல அன்பான தேவ பிள்ளைங்க நம்ம விட்டு போகும்போது நமக்கு ஒரு தேற்றுதல் என்னன்னா, சோத்திர எங்க போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த தேற்றுதல் இங்கேயே நமக்கு வரட்டும். அல்லேலூயா. 4வது காரியத்தை பாருங்க. ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 30, 19. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இனி அழுது கொண்டிராய். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளே, தேவனோடு வாசம் பண்ண போகிற தேவ பிள்ளைகளே, இனி அழுது கொண்டிராய். சொல்லுங்க, அழுது கொண்டிராய், அழுது கொண்டிராய். மழையை பார்க்காதீங்க, அதுவான அழுகுது. நீ இந்த உலகத்துல அழுது கொண்டு இருக்காதபடிக்கு என்ன பண்ணா, எருசலேமில கொண்டு போய் நம்ம அழெல்லாம் நிறுத்துறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், இந்த உலகத்திலே நான் அழுது 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 என் கண்ணீரெல்லாம் வத்தி போயிடுச்சான். பாஸ்டர், வத்தமே வத்தாது. தொடக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும் உனக்கு. தொடக்கிறதுக்கு அங்க போய் எல்லா கண்ணீரும் தொடச்சிடுவாரு. பாஸ்டர், இந்த உலகத்துல என் கண்ணீர் எல்லாம் துடைக்க முடியாதா? அப்ப ஆண்டவர் என் கண்ணீர் எல்லாம் துடைக்க மாட்டாரா? அதுக்கு வழியே இல்லையா? அதுக்கு தான் ஜெபம் இருக்கு, அதுக்கு தான் பைபிள் இருக்கு, அதுக்கு தான் ஃபாஸ்டிங் இருக்கு, அதுக்கு தான் ஸ்தோத்திர ஊழியக்காரர் இருக்குதா. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி என்ன பண்ண, இந்த உலகத்துல அவைகளை ஜெயித்து, பிரச்சனைகளை ஜெயித்து, அழுகை வரவழைக்க கூடிய காரியங்களை ஜெயித்து என்ன பண்ண, ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, இரவு ஜெபத்தின் மூலமாக, பைபிள் மூலமா, வசனத்தின் மூலமா ஜெயித்து 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 முன்னேறிக்கிட்டே போகணும். இந்த உலகத்துல வருகிற அழுகைகள், கண்ணீர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற வரையில நோவு உண்டு மனுஷனுக்கு. ஆகையினால நான் சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அழுகை எல்லாவற்றையும் நிறைய அழுகை இருந்தாலும் அந்த அழுகை துடைக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய நகரமாகிய, தேவனுடைய வீடாகிய, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரமாகிய அந்த பரம எருசலேமிலே நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. இனி கண்ணீர் இல்லை. சொல்லுங்க, கண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் நான் சொல்லி டக்குன்னு கடந்து போகலாம். வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். எங்க துடைக்கிறாரா? எருசலேம் பரம நகரமாகிய எருசலேமிலே நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய கண்ணீர் எல்லாம். சொல்லுங்க, கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். ஆமா 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 ஆமா.
தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம கண்ணீர் சிந்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. ஆமென். கண்ணீரே இல்லாத வாழ்க்கை, கண்ணீரே இல்லாத நாள் இருக்கிறது. எதுக்கு பார்த்தாலும் என் வாழ்க்கையில கண்ணீரா வந்து கொண்டிருக்கு பாஸ்டர், நான் என்ன செய்யறதுனே தெரியல. யார் என் கண்ணீரை துடைப்பார்? அல்லேலூயா, இயேசுதான் துடைப்பார். இந்த கண்ணீருக்கு முடிவு எங்க உண்டாக்குறாருன்னா, நமக்கென்று ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தான் கண்ணீர் துடைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25:8. ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுங்க. ஏசாயா 25:8 இருங்க, நான் சொல்லும் போது படிங்க. 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தனையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நல்ல கவனிங்க, அவர் ஜீவன் உள்ள தேவன், எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். சொல்லுங்க, எல்லா முகங்கள்ல கண்ணீரை துடைப்பார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இன்னைக்கு நமக்கு என்ன இல்லைன்னா உயிர்த்தெழுதல் இல்லை. நம்ம எப்படி அந்த போன வாரம் சொன்னது போல மிருகம், கழுத, பன்னி, சிங்கம் எப்படி செத்து மண்ணோட மண்ணா போதும், அதே போல நாமும் செத்து மண்ணோட மண்ணா போயிடுவோம். ஜீவன் இல்லைல்ல. ஆனா நமக்குள்ள என்ன பண்றாருன்னா, நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்புறார். எப்படின்னா, அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே. அல்லேலூயா. நான் என்ஜாய் பண்ணி பிரசங்கம் பண்ணுகிறேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. உங்க முகங்களில் எல்லாம் கண்ணீரை துடைப்பாருன்னா எல்லா முகமா கருகி போகிற மாதிரி இருக்குது. ஒரு எமோஷனலே காணும், பின்னாடிதான் பரவாயில்ல. எல்லாம் கண்ணீரை துடைப்பார். எத்தனையோ கண்ணீர் இருக்கு. ஆமென். கடன் கண்ணீர், வியாதி கண்ணீர், பலவீன கண்ணீர், பிரச்சனை கண்ணீர், சண்டை கண்ணீர், இப்படியாக பல விதத்திலே தேவைகளை குறித்த கண்ணீர், இன்னும் இப்படிப்பட்டதான கடன்கள், நிறைய கண்ணீர்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒவ்வொன்னா சரி பண்ணிக்கிட்டே வருவார். கடைசியில அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா, எல்லாம் நம்முடைய முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் தொடச்சிருவார். அல்லேலூயா. உண்மைதானே? இந்த உலகத்திலே மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை தொடச்சாரா இல்லையா? இல்லையா? எப்படி தொடச்சார்? போய் அப்படியே சொல்லி அப்படியே கண்ணீரை தொடக்கிறேன், எப்படி தொடச்சாரா? எப்படி தொடச்சாரு? அந்த பிரச்சனை செத்து போன அந்த பையனை உயிரோடு எழுப்பி, லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த மக்களுடைய கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்துல, அந்த பரிசுத்த நகரத்துல நமக்கு நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:17 சொல்லி நான் அடுத்த குறிப்பை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எடுங்க, வெளிப்படுத்தல் 7:17 சட்டுன்னு. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்களை யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வேன், கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துடைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன், எடுத்து படிங்க. வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல
ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. கடைசியா தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த பரம எருசலேம் எப்பேற்பட்டது? அது அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகரம். ஆமென். அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு நகரம், அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு நகரம். சொல்லுங்க பார்க்கலாம். அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு நகரம். பிரைஸ் தி லார்ட். 2:10 படிச்சு 21:10 நான் படிக்கிறேன். பெரியதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறதை காண்பித்தான். ஹல்லேலூயா. அந்த மகிமை அடைந்த அந்த நகரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய நகரத்தை குறித்து மேலோட்ட சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? மேலோட்ட சொல்லியிருக்கு. அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாருங்க அந்த நகரம் எப்படி இருக்குமா? ஒவ்வொன்னா சுருக்கமா வசனத்தை மாத்திரம் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். 21 நீங்க 11 படிங்க. யாராவது ஒருத்தர் படிக்கணும். அடுத்த வசனம் சொல்லப்படும். அடுத்த யாருன்னா படிக்கணும். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கற்களை போலவும் பளிங்கொல்லி உள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருந்தது அந்த நகரம்? மிகவும் பிரகாசமும் விலை உயர்ந்த ரத்தினம் போலவும் பளிங்கொல்லி உள்ள வச்சிரக்கல்லை போல இருந்ததாம். எங்க ரத்தினத்தை யாராவது வாங்க முடியுமா? சின்ன முத்தையே வாங்க முடியல நம்மளால. இல்ல, தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடம் எப்படி இருந்தது? அது ரத்தினக்கல். ரத்தினக்கல் பிரகாசம். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போல பளிங்குக்கொள் போலவும். ஸ்தோத்திரம். சரி, நான் சொல்ல அது வெளிச்சம் எப்படின்னா ரத்தினக்கல்ல போல இருந்த ரத்தினக்கல்ல இருந்து வருகிற வெளிச்சம். அல்லேலூயா. அது பிரகாசம் எப்படி இருந்ததா? சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு என்ன பண்ணுமா? எப்படி தன் வாயிலிருந்து வருகிற அந்த என்ன பண்ணுது? அந்த ரத்தினத்தை துப்பிட்டு எற தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருவேளை இதை படிச்சிருப்பானு தெரியல. ஸ்தோத்திரம். ஒரு கட்டுக்கதை அழுந்து விட்டுட்டான். அது என்னது? அது கட்டுக்கதை தான். 2வது காரியம் பாருங்க. 12ஆம் வசனம். சாரி, 12 14 வசனத்தை படிக்கும் போது 12 படிங்க பார்க்கலாம். மதிலும் 3 வாசல், 3 வாசல்கள், வாசல்கள் மேற்கே 3 வாசல்கள். நல்ல கவனிங்க. 12 வாசல் இருந்தது. அடுத்தது ஒருத்தர் படிங்க. வாசல்கள் அருகே வாசல்களின் மேல் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா. அந்த பரம எருசலேம் எப்படி இருக்குன்னா 12 வாசல். எப்படி இருந்ததா? நான் விலைக்கு சொல்லல, விலைக்கு சொன்னா நேரம் ஆயிடும். 12 வாசல் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னா அது ஒளி எப்படி இருந்ததுன்னா பளிங்கு போல. அல்லேலூயா. அந்த ரத்தின கல்லுடைய ஒளி வெளிச்சம் போல அப்படி இருந்துதான். ஆமென். ரத்தின கல் வெளிச்சம்னா ரத்தின கல்லே அங்க இருந்தது. அதை விட விலையேற பெற்றது அது. ஆமென். அடுத்தது பாருங்க, நீங்க 16ஆம் வசனத்தை படிங்க. நல்ல கவனிங்க. அந்த நகரம் எப்படி இருந்ததா? சதுரமா இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமா இருந்தது.
அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 10,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் உயரமும் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. ஹல்லேலூயா. அது எப்படி இருந்ததா? எப்படி இருந்ததா? சதுரமா இருந்ததா. அந்த நகரம் எப்படி இருந்ததா? சதுரமா இருந்ததா. கீழே படிங்க. மதிலை அளந்த போது தூதனுடைய அளவாகிய மனசு அளவின்படி 124 முழமாயிருந்தது. 18 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டு வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் நல்ல கவனிங்க, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருந்தது. நகரம் எப்படி இருந்ததா? நாம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? காசு இல்லாம இந்த உலகத்துல பித்தளை செம்பு இல்ல நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண, சர்ச்சைக்கு வரும்போது போட்டுன்னு வர மாட்டீங்க. வீட்டுல என்ன பண்ணிப்பீங்க? வச்சுட்டு வந்துடுவீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் போட சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படிதான் வந்து தூக்கின்னு வந்து போட்டாங்க பாருங்க. காணிக்க பெட்டியே என்ன ஆயிடுச்சு? துரும்பா ஆயிடுச்சு. காணிக்க பெட்டி எப்படி ஆயிடுச்சு? துரும்பா போச்சு. அந்த அம்மா போட்டுக்கு இந்த காலில் இருந்த துரும்பு அந்த என்னது சரி ஓகே. ஆனா நாம இருக்க போகிற அந்த பரம எருசலேம் எப்படி இருக்க போதான்? சுத்தம் பசும் பொண்ணு. சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஸ்தோத்திரம். சாலமோன் காலத்துல வெள்ளி வெண்கல எல்லாம் சேரு போல இருந்ததா. ஆனா நாம அங்க என்ன பண்ண போறோம்னா சுத்தமான பொண்ணுல தான் உலாவ போறோம். அல்லேலூயா. கடைசியா நான் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா ஸ்தோத்திரம் எப்பவுமே நம்ம கடைசி குறிப்பு வரும்போது நமக்கு கொஞ்சம் தகராறாம். ஆனா அதுதான் முக்கிய குறிப்பா இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வீடு நமக்கு கட்ட போறோம்னு சொன்னா அதுக்கு பிளான முக்கியமா கொடுக்குறாரு இல்லையா? பிளான முதல்ல கொடுத்துருவாங்க. அது போலதான் நம்ம அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்ன பிளான ஆல்ரெடி நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் சும்மா சாம்பிள் தான் கொடுத்திருக்கிறாரு. சேபா ராஜஸ்திரி சாலமோனை பார்த்து சொன்னது போல நான் எங்க ஊர்ல கேள்விப்பட்டது என்னது, நான் பயங்கரமா கேள்விப்பட்டேன். ஆனா அதுவே இங்க வந்து பார்த்தா கொஞ்ச காரியமா இருக்குன்றது. நாம இங்க கேள்விப்படுற பரலோக ராஜ்யத்தை குறித்து கொஞ்சமா கேள்விப்படுறோம், எழுதி வச்சிருக்கிற. ஆனா அங்க போனா அதை விட பல பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். கடைசியா நான் சில வசனங்களை சொல்லி நான் முடிச்சிட வசனங்களை விட்டுட்டேன். ஸ்தோத்திரம். 22, 23 மட்டும் படிங்க பார்க்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அது பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். புரியுங்களா? பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் போதுமா ரட்சிக்கப்படுகிற ஜனங்க எங்க போவாங்க? வெளிச்சத்துல நடப்பாங்க. அங்க தங்க தரையில நடப்பாங்க. கண்ணீர் இல்லாத இடத்துல நடப்பாங்க. தேற்றப்படக்கூடிய இடத்துல நடப்பாங்க. தேவனோடு கூட நடப்பாங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். நீங்க வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. நிச்சயம் படிக்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க 21ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் பரம எருசலேம். ஆமென். நீதிமான்கள் ஸ்தோத்திரம் பூரணமாக்கப்பட்ட ஆவிகள் பூரணமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிற அந்த இடம் எப்பேற்பட்டதான்? ஸ்தோத்திரம் அருமையானது. ஹல்லேலூயா. 26 அதிகாரத்தை எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க? ஸ்தோத்திரம் படிச்சு கொள்ளுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. 21:8
வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய பிள்ளைகள் அல்லாத அவர்களுக்கு வர பங்கு பாருங்க, என்னது? எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அந்த பங்கு நமக்கு இல்லை. சொல்ல, அந்த பங்கு எனக்கு இல்லை. நான் ரட்சிக்கப்பட போறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ போறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் எப்படி இருக்குமா? மேலானது. தேவனுடைய நகரம் எப்படி இருக்குமா? தேற்றக்கூடிய ஒரு இடமா. மூணாவது பார்த்தோம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் எப்படியா? ஆண்டவரோடு எப்பயுமே இருக்கிற இடம். நாலாவது பார்த்தோம், கண்ணீரே இல்ல. அல்லேலூயா. கடைசியா பார்த்தோம், அது அழகான நகரம். அழகான நகரத்தை தான் நான் விலக்கி சொல்லல, சரியா? ஆனா தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இதை இழந்துடாதீங்க. 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அவிசுவாசியா, விக்கிரக ஆராதனைக்காரனா, ஸ்தோத்திரம், பயப்படுறவனா, ஸ்தோத்திரம், அசுத்தமுள்ள ஆளா இருந்து, பொய்யான ஆளா இருந்து, அந்த வேற இடத்துல பங்கடையாம அந்த ஸ்தோத்திரம் நித்திய ராஜ்யமாகிய தேவனுடைய நகரமாகிய ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய அந்த பரம எருசலேமுக்கு நாம் போவோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். நன்றி. ஆமென்.